ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். சப்பாத்தியோ பூரியோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பட்டாணி காலிஃப்ளவர் வச்சு ஒரு குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். எத்தனை சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கி விடும்போதே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போது அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே வதங்கி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சு இந்த மசாலாவை எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் அளவு காஞ்ச பச்சை பட்டாணியை தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா நறுக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கூடவே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவருக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்குறோம் அப்படின்றதுனால இது ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் விடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி 1லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு தான் இதை செய்கிறேன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கூட குறைய சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கோ பூரிக்கோ செய்யும்போது இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் சாதத்துக்கோ இட்லி தோசைக்கோ செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் விசில் விடாமல் அப்படியே கிரேவி மாதிரி கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை மூடி போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக சப்பாத்திக்கோ பூரிக்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.